அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பொது இடங்கள், நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் கொடி கம்பங்களை அகற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 12 வாரங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பொது இடங்கள், நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் கொடி கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தமிழகத்தில் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்பு அமைப்புள்ள அனைத்து கட்சி, ஜாதி, மத மற்றும் பிற அமைப்பு நிரந்தர கட்சி கொடிகள் போல இன்னிலிருந்து 12 வாரங்கள் அகற்ற உயர்ந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்து 2 வார கால அவகாசம் வழங்கி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டாம் என நீதிபதி கூறியுள்ளார். தமிழக அரசு தனியார் நிலங்களில் கொடிக்கம்பங்களை வைப்பது தொடர்பான வழிகாட்டுதலையும் உருவாக்க வேண்டாம் என நீதிபதி கூறியுள்ளார். அரசியல் பிரச்சாரத்தின் போதும், பொதுக்கூட்டம், தர்ணா மற்றும் பொதுக்கூட்டங்களின் போது எந்த விதமான பாதிப்புமின்றி கொடிக்கம்பங்களை தக்காயம் வைத்துக் கொள்ளலாம். அதுவும் விதிகளுக்கு உட்பட்டு அதற்கான வாழை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ள வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். நீதிமன்ற பதிவுத்துறை இந்த உத்தரவை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அனுப்பி கண்டிப்பாக பின்பற்ற அறிவிக்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். தமிழக தலைமைச் செயலாளர் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்ட தொடர்பான அறிக்கையை நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மதுரையில் கட்சி கொடி கம்பங்கள் வைக்க அனுமதிக்க கோரி தொடர்பான வழக்குகளை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடியை சேர்ந்த சித்தன் மற்றும் மதுரை மாடக்குளம் பகுதியை சேர்ந்த கதிரவன் ஆகியோர் மதுரை அமர்வில் ஆளுநர் கட்சி கொடி கம்பம் அமைக்க உத்தரவுகளை மனுதாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு விசாரணை. நன்றி சந்திரன், உங்கள் தகவல்களுக்கு.